தமிழகத்தில் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், மீத்தேனுக்கு எதிரான போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டம், நீற்றுணு ஆராய்ச்சிக்கு எதிரான போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்று தொடர்ச்சியான போராட்ட களத்தில் நின்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை தேர்தல் அரசியலில் இறங்கியது 2016 நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டி போட்ட போது சீமானுக்கு வேட்பாளர் நிற்க ஆள் இருக்கான்னு கேட்டான். சீமான்லாம் ஒரு தேர்தலை சந்திப்பாரு, அப்படியே கலைஞ்சு போயிருவாருன்னா. 2019 நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டோம், நாடாளுமன்றத்துக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. 2021 பிறகு சீமானுடைய கட்சியே இருக்காதுன்னா திருப்பியும் போட்டியிட்டோம் தனிச்சு. 2021 திமுக அதிமுகவோட காங்கிரஸோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கும் சொன்னா மீண்டும் தனிச்சு போட்டியிட்டோம். 1.1 விழுக்காடு வாக்கு எடுத்த நாம் தமிழர் கட்சி 2019 4 விழுக்காடு, பிறகு 7 விழுக்காடு. இப்பொழுது நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக கூட்டணி வைக்கும் என்று எல்லா கட்சிகளும் அழைத்தது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் எந்த தலைவனுக்கு கூடியிருந்தாலும் 500 கோடி ரூபாய் 5 சீட்டு வாங்கிட்டு அடமானம் வச்சுட்டு போயிருப்பான். ஆனால் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என் தம்பிமார்களை யாரோடும் அடமானம் வைக்க மாட்டேன் என்று தனிச்சு நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எல்லாம் கூட்டணி, எல்லாம் பணம். 500 கோடி 5 சீட்டு, 300 கோடி 3 சீட்டு, 1000 கோடி 10 சீட்டு. இதற்கு இடையில 40 தொகுதியிலும் வேட்பாளர்களை, படித்தவர்களை, இளைஞர்களை, பொறியாளர்களை, மருத்துவர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த களத்தில் நிறுத்தியிருக்கிறார். அப்படி இந்த மதுரை மண்ணிலே மதுரை யாதவா கல்லூரியுடைய பேராசிரியர் முனைவர் எங்களுடைய அக்கா சத்யா தேவி அவர்களை இந்த மதுரை பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த அக்கா சத்யா தேவி பாராளுமன்றத்தில் மோடிக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அக்கா சத்யா தேவி அவர்களை நிப்பாட்டிருக்காரு. நீ நினைச்சு பாரு, சு வெங்கடேசன் ஒரு பக்கம், ராமசீனிவாசன் ஒரு பக்கம், மரியாதைக்குரிய சரவணன் ஒரு பக்கம், 3 வேட்பாளர். 3க்கும் மத்தியில் ஒரு பெண் புலி, வேலுநாச்சியாருடைய வாரிசாக வந்திருக்கிற எங்களுடைய அக்கா சத்யா தேவி, 3 ஆண் வேட்பாளர். நான் சவால் விட்டு சொல்றேன், நாளைக்கு மறுதினமோ புதிய தலைமுறையை கூப்பிடு, நியூஸ் 7 கூப்பிடு, நியூஸ் 18 கூப்பிடு, நியூஸ் 24/7 கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, CNN, NTV ஒரு நேரலை எங்கள் வேட்பாளரோடு தர்க்கம் செய்து உங்கள் 3 வேட்பாளரும் வென்று விட்டால் நாங்க வாபஸ் வாங்குறோம். முடியுமா?